ASHWIN career guidance expert. +2 படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் அல்லது உயர்கல்வியில் சேர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் எல்லாத்துக்குமான முக்கியமான வீடியோ இது. ஜென்ரலாகவே இந்த சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் தவறு செய்து கடைசி நிமிடத்தில் நன்றாக படித்தாலும் அட்மிஷன்ஸை லாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால இந்த வீடியோவில் ஜென்ரலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஒரு அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு வேணும் அல்லது ஈவன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு கூட என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டான 21 பாயிண்ட்ஸு நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே இந்த வீடியோக்கு அதனால தான் தலைப்பு அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை அப்படின்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்னு பார்க்கலாம். ஜென்ரலாகவே நீங்கள் யாராக இருந்தாலுமே முதல் தேவை என்ன அப்படின்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததை நீங்கள் ஜென்ரலாக எக்ஸாம் ஹாலுக்கு எழுத போகிறப்போ உங்கள் ஃபோட்டோவோட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ சரியாகாது. கடைசி நிமிஷத்தில் லாஸ்ட்டுக்கு முந்தின நாள் தான் அப்ளிகேஷன் போடுவாங்க. அன்னைக்கு அவசரமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து போட்டுறாதீங்க. ஜென்ரலாகவே அப்ளிகேஷன் போட அப்போலாம் சொல்கிறாங்களோ அப்போது அந்த மாதத்தில் எடுத்த ஃபோட்டோவாக இருந்தால் அது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதுவும் நீட்டுக்கெல்லாம் நீங்கள் எப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறப்பவே கீழே அந்த டேட்டு டைமோட வேணும்னுலாம் சொல்லுவாங்க. அதனால் ஃபோட்டோ நீட்டாக தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜென்ரலாக அது ஒரு 200 கேபிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். சார் என்னோடய ஃபோட்டோ 5 MB இருக்குது சார், எப்படி குறைக்கிறதுனா ஆன்லைனில் போங்க, ரெடியூஸ் த ஃபோட்டோ சைஸ்ன்னு போடுங்க. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வரும், உங்கள் ஃபோட்டோவை அப்லோடு பண்ணி ரெடியூஸ்டு சைஸை நீங்கள் வாங்கிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர். உங்களுடைய சிக்னேச்சர் நீட்டாக தெளிவாக ஒரு நல்ல பேப்பரில் மார்க்கரில் கொஞ்சம் டார்க்காக வரும் மார்க்கரில் போட்டிங்கன்னா. ஸோ மார்க்கரில் எழுதி அழகாக சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கோங்க. ஜென்ரலாக ஒரு 50 கேபிக்குள்ளே இருக்கிறது நல்லது. இது எல்லாத்துக்குமே காமன். எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, எந்த அட்மிஷனுக்கு போனாலும் சரி, இது ரெண்டும் கட்டாயமாக ஆன்லைனில் கேட்பாங்க, ஆஃப்லைனில் போனாலும் கேட்பாங்க. அடுத்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது நீட்டுக்கு மட்டும் தேவைப்படுது. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையே போஸ்ட் கார்டு சைஸுக்கு நீங்கள் வாங்கணும். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் கார்டு சைஸுக்கு நீங்கள் இந்த இடத்துல வைக்கணும். அல்லது நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடைய சாஃப்ட் காப்பி வச்சுருந்தீங்கன்னா அதை லைட்டாக ஜூம் அவுட் பண்ணினீங்கன்னாவே ஈஸியாக அந்த போஸ்ட் கார்டு சைஸ்க்கு அவங்க வச்சுருப்பாங்க அந்த பிளாட்ஃபார்ம்லேயே, அதில் போய் ஃபிட் ஆகிக்கும். இருந்தாலும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து கேட்டகரி பார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கேட்டகரி பார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். ஜென்ரலாகவே இதில் என்னென்னவெல்லாம் வரும், யாரெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி சார், நான் ஃபார்வர்டு கம்யூனிட்டி சார் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. பிகாஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒன்றும் கொடுக்கவே மாட்டாங்க. ஜென்ரலாகவே இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்குன்னா ரிசர்வேஷன்ஸுக்காக மட்டும்தான் நம்ம இந்தியாவில் யூஸ் ஆகுது. அதனால் ஜென்ரல் கேட்டகரி அல்லது ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு நோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு கேட்டகரி சர்டிஃபிகேட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர். இந்த ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இந்த ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடுறீங்களோ, யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன்ஸ் வாங்குறீங்களோ அவர்களுக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் தேவை என்றால் இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கணும். சரி சார், இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டுக்கு யார் எலிஜிபிள், யாரெல்லாம் வாங்கலாம் என்றால் நம்ம ஊரில் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, பிசி முஸ்லீமில் இருக்கிறவங்க, எம்பிசியில் இருக்கிறவங்க, இந்த மூவருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால், சார் நாளைக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலான்னு இருக்கிறேன், நம்ம ஊரில் வச்சுருக்கக்கூடிய இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி சர்டிஃபிகேட் செல்லாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் என்று நீங்கள் வாங்க வேண்டும். அதனை சார் நான் கிரீமி லேயர் அப்படின்னா ஜென்ரலாகவே ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு கீழே இருக்கணும். சார் நான் வெறும் பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீமாக இருந்தால் எங்களுக்கு ஓபிசி என்சிஎலுக்கு எலிஜிபிளானா கிடையாது. உங்களுடைய குடும்ப வருமானம் 8 லட்சத்திற்கு கீழே இருக்க வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா சம்பளத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல் அக்ரிகல்ச்சர் மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ எதை சார் எடுத்துப்பாங்கன்னா
சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நான் பிஸ்னஸ் பண்ணி வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேலே நான் ப்ராஃபிட் காமிக்கிறேன் அப்படின்னு இருப்பவர்களுக்கு மட்டும், அதே போல் நான் வந்து ஒரு கலெக்டராக இருக்கிறேன், தாசில்தாராக இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காது. மற்ற அனைவருக்கும் கிடைக்கும். ஸ்கூல் டீச்சர் சார், காலேஜ் டீச்சர் சார், எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஈவன் 8 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருந்தாலும் கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் ஊதியத்தின் மூலமாக தான் அந்த வருமானத்தை வாங்குறீங்கிறதுனால. இந்த ஓபிசி பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் இருக்குது, யூடியூப் லிங்க், கிளிக் பண்ணி பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். ஏமாந்திரா இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் மூலமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வாங்காமல் நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. சார் என்னுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி ஏமாறுறவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்பாடுகள் என்னென்னங்கிறது தெரியறதில்ல. ப்ளீஸ் டூ வாட்ச் the video regarding OBC non-creamy layer. The link is presented in this video's description box. So இதெல்லாம் அதே போல் SCA, ST. SCA அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். SC, ST, PWD இது எல்லாமே வந்து காமன். ஈவன் இந்தியா லெவலில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் தேவைப்படும். இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு வைங்களேன். சார் நான் வந்து எஸ்சி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கேன், நான் தமிழ்நாட்டுக்காரன், எனக்கு அந்த எஸ்சி சர்டிஃபிகேட்டில் தமிழில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் எல்லாம் தமிழ்லையும் கொடுத்துட்றாங்க, கீழே இங்கிலீஷ்லையும் கொடுத்துட்றாங்க. பட் இருந்தாலும் எனக்கு தமிழில் மட்டும்தான் சார் இருக்குதுன்னா கட்டாயமாக நீங்கள் இங்கிலீஷ்லேயும் இருக்கும்படி நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்க வேண்டும். ஏனென்றால் எய்தர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் certificates are only accepted in central government applications. ஈவன் வந்து நான் ஜேஇக்கு அப்ளிகேஷன் போடுறேன், நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறேன், எதாக இருந்தாலுமே எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் இருக்கணும். நம்ம ஊரில் இப்போ கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸில் இங்கிலீஷில் இருக்குது. பழைய சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா மாற்றி வச்சுக்கோங்க. அதே போல் ஓபிசி நான் கிரீம் லேயர் ஜென்ரலாகவே இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், நோ ப்ராப்ளம் அட்டால். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஓபிசி நான் கிரீம் லேயரை கட்டாயமாக போய் பாருங்கள். நம்ம வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் என்ன வேணும்? கிளாஸ் 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வேணும். பர்த் சர்டிஃபிகேட், நீட்டுக்கு மட்டும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டே கேட்குறாங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அதற்கப்புறம் ஆதார் கார்டு. நிறைய குழப்பம் இந்த ஆதார் கார்டில். சார் என்னோடய இனிஷியல் முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது, 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி அவங்க போட சொல்லிட்டாங்க. 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் என் பேருக்கு பின்னாடி எங்கள் அப்பா பேர் இருக்குது. என்ன சார் பண்ணுறதுன்னா நல்லா கேட்டுக்கோங்க. 10th மாணவர்கள், 9th மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா அல்லது பெற்றோர்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா, நீங்கள் சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட் எப்படி வரணும்னு சொல்லி உங்கள்கிட்ட உங்கள் ஸ்கூலில் வந்து ப்ரூஃப் காமிக்கணும். ப்ரூஃப் காமிக்கலைன்னா கொடுங்க சார், நான் ப்ரூஃபை பார்த்து சொல்கிறேன், என் பேரை தப்பாக அடித்து வச்சிடாதீங்கன்னு. யூ ஹேவ் டு கோ அண்ட் டெல் தம். அதர்வைஸ் ஜென்ரிக்காக அந்த சிஸ்டம் எப்படி எடுத்துக்கும்னா உங்கள் மாணவர்களுடைய பெயர் ஃபாலோடு பை அவங்க அப்பா பேர்னு அதுவே எடுத்துக்கும். சார் அதை வச்சு நாங்கள் ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணணுமா சார் அப்படின்னா தேவையில்லை. சார் என் பேருக்கு பின்னாடி எங்கள் அப்பா பேர் இருக்குது சார், ஃபுல்லாக 10th சர்டிஃபிகேட்டில் நான் ஆதார் கார்டில் இனிஷியல் மட்டும்தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். சார் இனிஷியல் முன்னாடி இருக்குது, என் பேர் பின்னாடி இருக்குது, நோ ப்ராப்ளம். இனிஷியலே இல்லை சார், நோ ப்ராப்ளம். நெவர் ஒரி அபவுட் இட். இந்த ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு உங்களோட அப்ளிகேஷனோ அட்மிஷனோ நிராகரிக்கப்படாது. இருந்தாலும் உங்கள் பெயர் கரெக்டாக ஸ்பெல்லிங், உங்கள் பேருக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். பிகாஸ் ASHWN ஸ்பெல்லிங் நிறைய பேர் எப்படி எழுதிவாங்கன்னா ASWIN எழுதிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அக்செப்டட் கிடையாது. ஸோ உங்களுடைய நேமுடைய ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்பலாம் பயப்படாதீங்க ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கு தான் நிறைய பேர் ப்ரூஃபுக்கு கொடுப்பீங்க. இருந்தாலும் ஆதார் கார்டில் வந்து அந்த நேம், ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் எல்லாம் ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டாங்க. நெவர் எவர் ஒரி அபவுட் இட். இது வந்து ஜென்ரலாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் நீங்கள் வந்து இந்தியர் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறதுக்காகத்தான் இந்த மெயினாக இந்த ப்ரூஃபை கேட்பாங்க. அட்ரஸை பொறுத்த வரைக்கும் யாருமே ஸ்கோர் கார்டை வீட்டுக்கெல்லாம் அனுப்புறதெல்லாம் கிடையாது ஜென்ரலாகவே. ஸோ அதனால் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்திய பிரஜை தான்ங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த ஆதார் கார்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி. நீங்கள் ஒரு ஸ்கூல் முடித்து வந்த பிறகு நீங்கள் டிசி வாங்கிட்டு வரணும் இல்லையா, அந்த டிசி. அதுக்கப்புறம் கிளாஸ் 12 சர்டிஃபிகேட். இது ஜென்ரலாகவே இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் கிளாஸ் 12 சர்டிஃபிகேட்டும் மோஸ்ட்லி டூரிங் அட்மிஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் போடுறப்ப சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஇ நீட்டுக்கெல்லாம் வந்து 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டே வந்திருக்காது. ஈவன் சியூடி போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டே வந்திருக்காது. அந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு டூரிங் அட்மிஷன் டைம், நீங்கள் அட்மிஷனுக்கு போகிறப்ப டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறப்ப தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கிளாஸ் 12 சர்டிஃபிகேட் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவுன்சிலிங் பிகாஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை மையப்படுத்தி தான் இருக்கின்றது என்பதனால் அப்ளிகேஷன் போடுறப்பவே தமிழ்நாட்டில் கேட்பாங்க டிசி, கிளாஸ் 12 சர்டிஃபிகேட். பிகாஸ் மார்க் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கிளாஸ் 12 சர்டிஃபிகேட் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோடு மட்டும் இல்லாமல்
கட்டாயமாக அட்மிட் கார்டு சார் நான் வந்து 12th முடிச்சிருக்கிறேன், 12th டிசி வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஜெராக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. சார் நான் ஜேஇ எழுதுகிறேன், ஜேஇயோடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் எழுதுகிறேன், கட்டாயம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட், எழுதி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அட்மிஷன்ஸ் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நான் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கணும் சார், அல்லது வந்து ஐ வாண்ட் டு கெட் அட்மிஷன் ஃபார் மெடிசன் ஆர் ஆயுஷ், நான் வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அல்லது நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலான்னு இருக்கேன் தமிழ்நாட்டுக்குள்ளே, இஃப் யூ வாண்ட் டு டேக் அட்மிஷன்ஸ் தென் யூ ஹேவ் டு சப்மிட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். யாரெல்லாம் சப்மிட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு பார்த்துக்கலாம். சார் நான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு தான், ஆனால் நான் 6th 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கல, அல்லது 8th 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கல, நான் 11th 12th தமிழ்நாட்டில் படிக்கல. யாரெல்லாம் வந்து ஸ்கூலிங் முடிக்கிறப்பவோ அல்லது ஸ்கூலில் இடையிலையோ சம்டைம்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் முடிக்கலையோ அவர்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இ சேவை மையம் அல்லது தாசில்தார் ஆஃபீஸில் போய் வாங்கினீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. வித்தின் 5 or 6 days இட் வில் கம். ஜென்ரலாக உங்களுடைய ஆதார் கார்டையும் உங்களுடைய ரேஷன் கார்டையும் கேட்பாங்க. சார் ரேஷன் கார்டு இல்லைங்கிற பட்சத்தில் ஆதார் கார்டை வைத்து விஏஓ வெரிஃபிகேஷனோட உங்களுக்கு இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு அதர் ஸ்டேட்டில் படித்தவர்களோ அல்லது அதர் நேஷன் தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் நான் வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவர்கள் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். வித்தின் a week of time you can easily get it. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டினா என்ன சார் இந்த சர்டிஃபிகேட்னா? ஒன்றும் கிடையாது, கிளாஸ் 12 சர்டிஃபிகேட் தான். சார் நான் கிளாஸ் 12 ஆந்திராவில் படித்தேன் சார், இருந்தாலும் எனக்கு என்ஐடி திருச்சியில் 50% சீட் ரிசர்வேஷனில் ஹோம் ஸ்டேட் கோட்டா சீட் வேணும், கொடுக்க மாட்டாங்க. 12th எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்களோ அதுதான் உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. 50% சீட் ரிசர்வேஷன். இந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் எந்த ஊரில் படிச்சிருக்கிறீங்களோ அந்த ஊர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய என்ஐடியில் தான் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டின்னு ஜோசா கவுன்சிலிங்கில் கேட்பாங்க, பயப்படாதீங்க. ஸோ அது நத்திங் பட் கிளாஸ் 12 மார்க் ஸ்டேட்மெண்ட்லேயும் உங்கள் ஸ்கூலோட நேமு எந்த ஊரில் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிங்கிறது அந்த ஊருக்கான கணக்கில் நீங்கள் வந்து விடுவீர்கள். அடுத்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சார் அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் ஆர் அவெலிங் ஃபார் 7.5 reservation, then you have to get bona fide certificate from the head of the school. பிரின்சிபல்கிட்ட போய் அல்லது ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் நான் 6th 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஈவன் இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அதன் மூலமாகவும் அவர்கள் தெரிந்து கொண்டு விடுகிறார்கள். இந்த வருஷம் இஎம்ஐஎஸ் நம்பரை வைத்துக்கொண்டு இந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை என்று கூட சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்து நாம் பார்க்கலாம், டிஎன்ஏ அப்ளிகேஷன் வரட்டும். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். எதுக்கு சார் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்கன்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மூவருக்கும் அவர்கள் குடும்ப வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழே இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு பைசா கூட கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை டியூஷன் ஃபீஸையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே ஏற்றுக்குது. ஸோ இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முக்கியம். 2.5 lakhsக்கு கீழே இன்கம் இருந்தால் மட்டும். அதே போல் சில என்ஐடி, IIIT, ஐஐடிஸில் உங்கள் அப்பா அம்மாவோட இன்கமே சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்குன்னா அங்கேயும் உங்களுக்கு டியூஷன் ஃபீ ஃப்ரீ பண்ணி விடுவாங்க, ஓபிசி நான் கிரிமி லேயர் மாணவர்களுக்கும் கூட. ஸோ அதனால் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து 14வது பாயிண்ட்டாக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி என்றால், உங்கள் அப்பா அம்மா படிச்சிருக்கக்கூடாது, உங்கள் தாத்தா பாட்டி படிச்சிருக்கக்கூடாது, உங்கள் தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மா படிச்சிருக்கக்கூடாது, யாருமே படிக்கல, நான் தான் சார் முதல் கிராஜுவேட். முதல்ல எல்லாம் எங்கள் அண்ணன் நான் 2 பேரும் படிக்கிறோம் சார், எங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கலை, எங்கள் அண்ணன் இப்போ 3rd year படிக்கிறான், நான் தான் இப்போ முதல்ல ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கலான்னு நினைக்கிறேன்னா இப்பொழுது கொடுப்பதில்லை. முதல் பட்டதாரி யாரோ அவர்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்து ஸ்பெஷல் கோட்டா, அதுவும் தமிழ்நாட்டுக்கானது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் ஜெயிச்ச ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா தனியாக இருக்குது. பிடபிள்யூடிங்கிறது வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிகிட்ட வாங்கியிருக்கணும். ஜோசா கவுன்சிலிங்க்கு வேணும்னா அல்லது நீட்டுக்கெல்லாம் வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது. அந்த கரெக்டான டாக்டர்கிட்ட போய் யூ ஹேவ் டு கெட் சீல்டு, எனக்கு இவன் பிடபிள்யூடி தாங்கிறத பண்ணி அவங்க சீல் வச்சு கொடுத்துருக்கணும். ஸோ காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிகிட்ட கரெக்டாக பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், இது ஒன்லி ஃபார் நீட். அதாவது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய் யார் வாங்கணும்னா தமிழ்நாடு போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வேண்டியதில்லை, சிபிஎஸ்சி மாணவர்கள் வாங்க வேண்டியதில்லை, ஐசிஎஸ்சி மாணவர்கள் வாங்க வேண்டியதில்லை. சார் நான் ஐபியில் படிச்சிருக்கேன், ஐஜிசிஎஸ்சியில் படிச்சிருக்கேன், தென் யூ ஹேவ் டு கெட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அட் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃபார் நீட் ஆர் கெட்டிங் அட்மிஷன் த்ரூ நீட். அடுத்து 17வது பாயிண்ட்டாக
ஃபாதர் ஆர் மதர்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதுவும் நீட். ஒன்றா உங்கள் அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், இல்லைன்னா உங்கள் அம்மாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18வது பாயிண்ட்டாக இமெயில் ஐடி தயவு செய்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி வைங்க. சில பேர் டைகர் அஸ்வின், அதே போல் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாஸ் அஸ்வின் இப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க. தயவு செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் அல்லது இனிஷியல் போட்டு முடிஞ்ச வரைக்கும் அண்டர் ஸ்கோர் இல்லாமல் அஸ்வின் அண்டர் ஸ்கோர் சிவில் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் க்ரியேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ அண்டர் ஸ்கோர் சிம்பிள் வந்து ஒரு டேஷ் போடுறப்ப அந்த அண்டர் ஸ்கோர் சம்டைம்ஸ் மறைஞ்சிரும். உங்கள் பேர் உங்கள் அம்மா பேர் அல்லது உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் இனிஷியல் அந்த மாதிரி போட்டு அழகாக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எப்போவுமே அது யூஸ் ஆகும். இமெயில் ஐடி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அடுத்து மொபைல் ஃபோன் நம்பர். சார் அப்ளிகேஷன் போடுறப்போ ஒரு நம்பர் கொடுத்தேன் சார், அது வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, நான் தொலைச்சிட்டேன் சார், புதுசாக நிறைய ஆஃபர் வந்ததா சார், அதனால் அந்த சிம் கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு புது சிம் கார்டு வாங்கிட்டேன்னா நீங்கள் எந்த சிம் கார்டை தூக்கி எறிஞ்சிங்களோ அந்த சிம் கார்டுக்கு தான் நீங்கள் கொடுத்த நம்பர்லேருந்து தான் எல்லா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதனால் மொபைல் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், கீப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இஎம்ஐஎஸ் நம்பர், as I already told you, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஏஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும். அது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியலனா ஜென்ரலாகவே இது ஸ்கூல்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஸ்கூலில் கொடுக்கலன்னா பிரின்சிபல்கிட்ட போய் கேளுங்க, அல்லது ஹெட் மாஸ்டர் கேளுங்க, கொடுத்துருவாங்க. அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன், இப்படி 5 கையை வச்சு தம்பு இம்ப்ரெஷன் எடுக்கணும். அதுக்கும் வந்து நீட்டுக்கு மட்டும்தான் அது தேவைப்படுது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஜோசா கவுன்சிலிங்கில் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அது வந்து பிஸ்னஸ் ரூல்னு சொல்லி ஜோசாவுடைய கவுன்சிலிங் வெப்சைட்டில் இருக்கும். அந்த பிஸ்னஸ் ரூலில் அனெக்சர் 7ல் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். டிஎன்இஏவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கிடையாது, நீங்கள் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறப்ப வாங்கிட்டு போனால் போதுமானது. ஸோ இதெல்லாம் முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் எல்லாம் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ். உங்களுக்கு ஹோப் இது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம் தமிழக மாணவர்களுக்கு எல்லாமே இவ்வளோ தான் சார். இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஜாலியாக சூப்பராக ஃப்ரீயாக அப்ளிகேஷன் போடலாம். உங்கள் அப்ளிகேஷன் என்றைக்கும் நிராகரிக்கப்படாது. ஈஸியாக நீங்கள் அட்மிஷன் வாங்கிடுவீங்க. கட்டாயம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், அவன் 9th தான் சார் படிக்கிறான் அனுப்பிச்சி வச்சுருங்க. ஏன்னா சிபிஎஸ்சியில் நேம் சேஞ்சிங்கெல்லாம் நிறைய பேர் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். யாருக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் 12th முடிச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் போகிறாங்களோ, எல்லாத்துக்கும் படிப்புன்னு படிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அனுப்புங்க. ஸோ தட் அவர்கள் இதுக்கு ஆயத்தமாவதற்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்புட் இது போல் நம்ம மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான சாஃப்ட் காப்பி அதில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.